ரோடில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நான் கன்ஃபார்ம் இன்னைக்கு சாயங்காலம் போடுற வீடியோ மைக் வச்சு தான் போடுவேன். ஓகே, பார்ட் 5 பார்க்கலாமா? எங்கள் அக்கா கூட பார்ட் 5 விளாட போகிறோம். வெளியே வந்துரு லீவ் கொடு. ஓகே, நான் கிரியேட் 2 பேர் மட்டும் வர மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் கிரியேட் பண்ணுவேன். 2 பேர் வரட்டு தான் வரணும். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஓகே, நான் டபுள் ஏர்னா கொடுத்துருக்கேன். நீ வா. ஐயோ, லீவ் கொடுத்துட்டேண்ணா. கைப்பட்டு தெரியுமா, நான் லீவு கொடுத்துட்டேங்க. வரமுடினா அந்த அவசரத்தில் லீவ் கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே வா, அது க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் 2 தான் போகும் கொடுத்துருக்கேன். வா. லீவ் இது 4 தான். அது கைப்பட்டு 4 ஓகேங்களா? அவளே போகிறாங்க. லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, 2 தான் முடிஞ்சால் உள்ளவாடா. ஓகே, இந்த பாட்டில் நாங்கள் முடிஞ்சால் முடிச்சிருந்தோம். ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன். இது 10,000 மீட்டர் சேஃப் பிளேஸ் சில வாட்டி போடணுமா போடுவேன். எதுவும் நல்லது நடந்ததுன்னா போடுவேன். ஏன்னா 30 நிமிஷத்தில் முடிக்கலாம் பார்க்கும். ஓகே, கோல்டு நீ விற்க, நான் விற்கிட்டா. நான் தான் ஒரு ஸ்பான் ஆயிருக்கேன். நான் தான் விற்பேன். ஓகேங்க, விற்க விட மாட்டேங்க. எப்போ நீ தானே விற்க, என்ன இப்போமாச்சும் விற்க விடு. ஓகேங்க, டக்குன்னு வந்து எனக்கு எதுவும் வாங்கிட்டா. கோலை தானே சொல்லுவேண்ணா. ஏங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் கோழி எக்காப்பாட்டாக வாங்கிட்டு மேக்ஸிமம் வரைக்கும் ஃபுல் பண்ணிடுவோம். மிச்சம் எத்தனை ரூபா இருக்கும் அவன்கிட்ட? ஓகே, மிச்சம் இப்போ நான் ஒரு கோல் வாங்கி போட அதை எடுத்துருவோம். இப்போ ஒரு கோழி ஏங்க முடியாது, இந்த கோழி ஏங்க முடியாது. இதை கொண்டு நான் ஃபியூவலாக போட போகிறேன். இதை முடிஞ்சால் நான் முடிச்சிடுவேன். ஃபியூவல் மேக்ஸிமமாக ஆகிட்டுங்க. வண்டி எடுக்குதா? இன்னும் போக மாட்டுக்கு. போகுது. ஓகே, எங்கள் மணி வேறு எத்தனை 9 ஆகிட்டுங்கண்ணா. 9 AM ஆச்சு. நைட் ஆகிட்டு வந்துச்சுன்னா டென்ட் எடுத்ததும். ஓகேங்க, ஒரு டென்ட்டு லூட் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கத்திலாம் கிடச்சா எனக்கு தான் கொடுப்பா. தெளிவா ஏன் முன்னாடி வருதா? கரெக்டாக இருக்குதான். சரிவா, சரி போயிட்டான். இஸ்டலோட ஆமா கிடக்குங்க, அதை எடுத்துக்கிட்டோம். உனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒரு சில்வர் காயின், ஒரு சேரு. எனக்கு ஒரு சேர் கிடச்சிட்டுங்க. இதை கொண்டு மேலே போட்டு எனக்கு உட்கார நான் செட் பண்ண போகிறேன். இதனால சீக்கிரம் செட் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போகணும். நான் வந்தாலும் வண்டி எடுத்துக்கிறேன். சேர் எங்கே போச்சு? ஓகேங்க, அந்த சேரை டக்குன்னு செட் பண்ணுவோம். செட் பண்ணி சீக்கிரம் வண்டி வீட்டு எடுத்துக்குவா. கீழே வந்து நீ தான் வண்டி எடுக்கிறேன். ஒரு வாரமாக செட் பண்ணிட்டேன். வண்டி எடுக்கட்டா? டக்குனே யாரும் 1 மணி ஆகிட்டு. அடுத்த வீட்டு லூட் அடிக்கணும். அடுத்த வீட்டை லூட் அடிக்கணும். வண்டி எடுத்துட்டேன்னா அது வண்டி எடுத்துகிற வீடு எதுவும் வந்தால் சொல்லு. மணி 2 பாட்டாட்டா. டக்குன்னு போய் இந்த டென்ட்டை லூட் அடிக்கணும். இருட்டமில்ல, இருட்டினாலே ஒரு மாதிரி பக்குன்னு வருதுங்க. சோம்பி நீ பார்த்துக்க, நான் வேறு எதுவும் கிடையாது. கட்டானா கிடச்சிருக்கு எனக்கு. ஆல்ரெடி நான் கட்டானா வச்சுருக்கேன். இந்த சாம்பியெல்லாம் கொல்ல வேண்டாம், வண்டி எடுப்போம். என்ன கூட அடிக்கணும்? நான் அடிக்க வரலடா. என்னோட நான் ஃபியூவலாக போட போகிறேன். மூணு நல்லாவே இல்லைங்க பார்க்க. கிரனேட் எடுத்து வச்சுக்க. ரொம்ப தேவையான நேரத்தில் போடணும். டக்குன்னு போட்டு விட்றோட வெல் பண்ணி வச்சுருவாங்க. வண்டி ஓட்ட எடுக்கட்டா?
ஒரே வெல்டு பண்ணதே நிற்காங்க. ஓகே இருட்டு நம்புறான்னு நான் வண்டி எடுப்பேன். மணி 5 ஆகிட்டு. அப்புறம் ஊடக்கிழமை நின்றோட இருட்டு நம்புறோம் கரெக்டாக எடுக்கட்டா? இருட்டு நம்பரெல்லாம் அவங்க எடுக்க மணி 5 தான் ஆகுது. சும்மா மேலே வெல்டு பண்ணியாச்சு. வண்டி எடுக்கட்டா? வண்டியா 8 மணி. அதுக்கு என்ன வச்சுக்கோன்னா சேரில் உட்காந்துருப்போங்க. ஓ இந்த இயற்கை. ஓகே வண்டி எடுப்போம். வேறு ஏதாவது ரூட்டு தானே அடிப்போம். வச்சு வெல்டு பண்ணிக்கிட்டு. வெல்டு வண்டியா? டபுள்ஸ் மணி 8. மணி 8 ஆகிட்டுங்க. நைட் ஆன அப்புறம் டக்குன்னு நாங்கள் வண்டி எங்கேயும் இருக்காது. விடிய காலையில் வரைக்கும் போயிட்டேலாம். எடுக்கட்டா? அதே டிரைவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடு. ஒரு வருஷம் கவுன்னு ஊதா போகிறாங்க. மணி 9 ஆகிட்டு. விற்க முடியா? வேறும் வந்துட போது. அதுதான் நான் எடுக்கேன். வெறும் மூணுலே வேறும் போகிறோம். அதனால் வண்டி ஓட்டம்ல நீ போய் ஓட்டி. ஊதுனாலே கொஞ்சம் பக்குன்னு ஆகுதுங்க. கரெக்டாக 5 மணிக்கு கிட்டத்தட்ட வீடு ஏச்சல் வீடு வந்தாங்க நிப்பாட்டிடு. 6 மணிக்கு விடிஞ்சிடும். சத்தம் இதெல்லாம் வீடியோ ஓடிடும். மணி 12 ஆகிக்கலாம். ஏதோ சத்தம் இருக்குது. ஆனால் சோம்பியை மட்டும் வண்டி அடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குங்க. சோம்பி நிறைய ஸ்போன் ஆகுது. வண்டி ஊடத்தில் மட்டும் நின்றே கூடாது. வந்துச்சு தூரத்துலேருந்து அடிக்க கண்ணும் இல்லைங்கிட்ட. மணி எத்தனை? 1 எனக்கு வரும். பெட்ரோல் 183. இந்த வண்டி ஓட்டினா மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல பக்காகுது. இன்னும் அவன் பார்க்கணும். வேறு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஒய் பஸ்ஸில் சேஃப் ப்ளேஸ் போட்டு நிற்க கொஞ்சம் வண்டி இப்போ நிப்பாட்டாங்க. சொல்ல முடியாது. சோம்பி ஸ்பானாக டைம் தான் பார்ப்போம். பட் சோம்பியும் ஸ்பானாக தான் பார்ப்போம். சேஃப் ப்ளேஸ் போயிட்டுங்க. நிப்பாட்டுங்க. சேஃப் ப்ளேஸ் எங்கள் விற்கேக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் ஒன்றுமே எடுக்கல. பிஸ்டல் கூட வாங்க முடியாது. கரெக்டாக ஏதாச்சும் ஒன்றா வாங்குங்க. பேண்டேஜாக வாங்கணும். ஓகேங்க. இந்த சாம்பி எடுத்தா $3 கிடைக்கும். ஆனால் ஃபியூவல் எங்களுக்கு தேவைப்படும். சாம்பி மட்டும் விற்கிறாங்க. நான் சாம்பியை விற்க மாட்டேன். பிற ஊடைகள்னு செத்து போவையா? விடிய கடை ஆகணும். உடனே வண்டி இருக்குது. நான் நிறைய எடுத்து போடு. என்னெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ? இது கூட வெல்டாச்சு. ஏங்க ஃபியூவல் ஊடக நின்றுங்க. கன்ஃபார்ம் 2 வீடாச்சும் லூட் அடிக்கணும். அப்படின்னா ஃபியூவல் கரெக்டாக இருக்கும். நைட்டு சாம்பியை வேறு இந்த இது அடிச்சு விட மாட்டேங்குது. போச்சுங்க. நாங்கள் எப்படியும் இந்த நாள் நைட் வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா எங்கிட்ட சாம்பி இல்லை அவ்வளோத்துக்கு ஃபியூவலாக போடாதுன்னு இந்த நாள் நைட் வரைக்கும் இங்கேயே சேவ் பண்ணிட்டு அப்படின்னா சாம்பி ஃபியூவலாகவும் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம காலையில் ஆன உடனே வண்டி எடுத்துக்கலாம். காலையில் ஆல்ரெடி ஆகிட்டு நம்ம இங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது எப்படி 12 மணி ஆயிரும். 1 மணிக்கிட்ட ஆயிரும். அதனால் லூட் அடிக்க முடியாது. வீட்டை இருட்டிடும். அதனால் இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலான்னு. என்ன வாங்கண்ணா? என்ன வாங்கண்ணா? கோல் இருக்கா?
ஏங்க கோல் கிடச்சிட்டுங்க எத்தனை ஒன்று இப்போதைக்கு நம்ம சாமி அவசர தேவைப்பட்டாங்க கோல் எடுத்துக்கலாம். இப்போவே சாமி வச்சு போக முடியுமான்னு தெரில. அதான் நான் ஒரு வீட்டுக்காச்சும் போயிருந்தேன். நான் வண்டியில் வரேன். வண்டி எதுக்கு எடுக்க நேற்று இங்கே ஸ்டே பண்ணலான் இருக்கேன் நான். ஆனால் வண்டி மேலே இது பண்ணி ஆமாங்க வண்டி மேலே சாந்தி வீடு இருக்கா வண்டி ஸ்லோ ஆகுது. வீடு எதுவும் இல்லையா நான் கையில் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இங்கே கூட்டுறணுங்க. எத்தனை சாம்பி இருக்குன்னு தெரியல. சாமி எப்படி சமாளிச்சுட்டோ நான் ஸ்டோர் பண்ணுறேன். எதுக்கு நான் சாவையா பேண்டேஜ் கிடச்சிருக்கு. பேண்டேஜ் எடுக்கணும்னா என்ன அடிக்கி யாரா பேண்டேஜ் நீ எடுத்துக்கிட்டியா நான் எடுக்கட்டா? பிக்கப் பண்ணிக்கிட்டா நான் எடுக்கட்டா? பணம் சாமி சேர்த்து ஸ்டோர் பண்ணிடுறேன். அதெல்லாம் பண்ணிக்கோ. இரும்பு சாமான் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? ஏன்டா ஹெல்த்தே இல்லை. ஏ என்கிட்ட சும்மா ஹெல்த்தில் கிரனேடை தூக்கி போட்டாங்க. நானே ஹெல்த் டயர் ஃபியூவெல்லாம் போடலாம். டயர் ஆனால் 5 ரூபா. 5 ரூபாயாச்சு டயர். உடைக்கலாம் வண்டி பஞ்சராக நின்றுட்டா டயர் மாற்றிக்கலாம். இந்த டயர் இப்போ எவ்வளோ ஐயோ எவ்வளோ பெட்ரோல் கூடுதுன்னு பார்க்கமுன்னே போட்டேங்க. நான் போன இடத்துல வெல்டு பண்ணிச்சுக்கிறேன். வெல்டே கோழிமா கோல்டு வெல்ட் பண்ணேன். கோல்டா கோழி வெல்ட் பண்ணேன். கோலை இப்போ எடுத்து ஃபியூவாக போட்டுரும். சொன்னா கேளு நைட்டு மட்டும் அவசரம் தரேன். இரும்பு கம்பியே வெல்ட் பண்ண சொன்னேன். நான் வண்டி இருக்கேன். ஓகே ஓகே நான் மணித்து நான் 2 ஆகிட்டோம். ஒரு வீடை கன்ஃபார்ம் ப்ளூ படிச்சாங்க. இப்போ 10 அப்படி நிப்பாட்டு கண்ணு தேவை. இதில் இங்கே கோல் இருக்கு. ஆல்ரெடி எங்கள் லைஃப் கம்மியாக தான் இருக்கு. டக்குன்னு ஹெல்ப் பண்ணு. பிஸ்டல் குண்டு பிக்கப் இந்த வாட்டி ஏன் பண்ணி தூக்க முடியாது. இது எடுத்துக்க 25 ரூபா இருந்தது. கன் எதுவும் கிடைக்கும் பார்த்துட்ருக்கேன். ஐயோ நான் கட்டணம் கீழே போட்டேன். பிக்கப் ஆமாம் சாமி எடுக்கணுங்க. ஃபியூவல் வேணும். இந்த கோல் எடுத்துக்க. அங்கே மரத்துக்குள்ள ஒரு கோல் கிடந்தது அதை எடுத்தியா? நம்மள 2 கோல் இருக்குது. 200 கரெக்டாக இருக்கும் பெட்ரோல். ஃபஸ்ட்டு கிளம்புதே நைட்டு தான். இப்போக்கி சோம்பி எல்லாத்தையும் எடுத்து ஃபியூவலாக போட்டுரு. இங்கே ஒருத்தன் அன்வெல்டு பண்ணு ட்ராக் கொடுத்துட்றா கைப்பில்ல. நைட்னா கீழெலாம் வர மாட்டேன். மேலே போயிடுவேன். மேலே சேஃபுங்க. மேலே வாடா நீ ஆகிட்ட. வேற எதுவும் சோம்பி இருக்கா? அவன் என் பேக்கில் இருக்குங்க. அவ்வளோதான். ஓகேங்க ஓடிக்கல செத்துட்டோம். அது முதலேருந்தே வந்திருக்கோம். அதே இடத்துக்கு வந்த அப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஓடிக்கல வேரல்ஃப் வந்து அடிச்சிட்டான். 3 வேரல்ஃப் ஒன்றா வந்து அடிச்சிட்டாங்க. ஐடியா அதே டைமில் வந்துருக்கோம். ஃபியூவல் ஃபுல்லாக இருக்குது. 15,000 மீட்டர் போயிட்டோம். எப்போயாச்சும் 20,000 மீட்டர் போயிடணுங்க. சாயந்தரம் அதில் இப்போ நிறைய வேல்யூபிளான ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் விற்கணும். அங்கே போய் பிஸ்டலாச்சும் வாங்க போகிறோம். அதுனா பிஸ்டல் 2 வாங்குற அளவுக்குலாம் அது ரொம்ப வீடாக ரொம்ப வண்டி முன்னந்து விழுந்துருக்கோம். கொஞ்சம் தள்ளி ஸ்பான் ஆகிட்டுங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி ஸ்பான் ஆகிருந்து செத்துருக்கோம். ஃபியூவல் இல்லை ஆனால் கிட்ட வந்துட்டோங்க. 18,000 மீட்டர் வந்துட்டோம். அடித்து தூக்கிட்டோம். போட்டு எங்கே போச்சுன்னு தெரியலாங்க. அடித்த வேகத்தில் நிப்பாட்டு
ஏங்க இது எவ்வளோ போகிறோம் தெரில ஓ ஷப்போ அற நியூஸு போகலாம் இந்த பண்ணிட்டேன். எங்க அவசரப்பட்டு இந்த இடத்துல வெள்ளம் நிப்பாட்டுட்டா நிப்பாடி வயசு சீக்கிரம் போய் வண்டிக்கு மேலே ஏறிடு. ஒரே இடத்துல மட்டும் ஆகிரும். அதை அடிச்சா ஃபுல் பவர் எனக்கு நான் செத்துட்டேன். மேலே யாரு நான் ஒரு அடி செத்துட்டேன். அது சாவடிச்சிட்டா முடிஞ்சா என்ன வந்து ரிவ்யூ பண்ணிடு. எங்க நான் செத்துட்டேன் மைடியும் செத்து போயிட்டேன். ரிவ்யூ பண்ண பேண்டேஜ் வச்சுருக்கான். சாமி செத்துட்டு இன்னும் கீழே ஒன்று உயிரோடு இருக்கு வந்துடாத. விடிய காலையில் ஆனாலும் என்ன ரிவ்யூ பண்ணு வேண்டாம். பண்ண முடியாதுல பேர் வந்தா போக மாட்டேன். என்னையே முன்னாடி தருவீங்க. ஐயோ அவசரப்பட்டு போய் என்ன தெளிது இப்போ அந்த துப்பாக்கி சுடைய மாட்டுக்கு என்னாச்சு? ஓகேங்க மறுபடியும் ரிவ்யூ பண்ண அப்புறம் நான் கண்டினியூ பண்ணது ரொம்ப நேரம் ஆகுது. ஓகேங்க ஃபைனலி ரிவ்யூ கொடுத்துட்டா. என்ன துப்பாக்கி தான் 0 புல்லட்டு அவங்ககிட்ட. நாங்கள் கன் வாங்கலாம் பார்த்தா கீழே அந்த சாம்பி வேறு நிற்கி எங்கே நிற்கின்னு தெரில. எங்கே நிற்கி நீ பாட்டியா? பிங்க் சாம்பி அவ்வளோ எங்கே நிற்கி? கீழே சாம்பியே தெரில. எனக்கும் தெரில அதான் பார்க்கேன் நான். அப்புறம் மறைஞ்சு போயிட்டோ கீழே பார்க்க அது கண்ணை கூட நம்ம தெரிஞ்சால் விரட்டும் ஐடியும். ஆமாம் சாம்பியே தெரில என்ன இன்னும் கொஞ்சம் அடியே நிற்கி. எங்கே நிற்கி? ரொம்ப கீழே எந்த சைடுங்க கேட்கேன் உனக்கு உன் பக்கத்தில் வீடு இருக்கா? என் பக்கத்தில் வீடு வீடு இருந்தால் அது மேலே தவீர தான் சொல்லுவேன். அதான் நான் அந்த இடத்துல தான் நிற்பேன். ஓகே இப்போ நாங்கள் வரலாம். இப்போ சாம்பி என்கிட்ட எங்கே நிற்கி? அவங்ககிட்ட சாமி நல்லா பார்த்து சொல்லுண்ணா நான் கீழே அங்கே வரேன். அங்கேனா வீடு மேலே தவிரலாங்க அதான் கேட்கேன். ஓகே கீழே என்கிட்ட ஒரு சாமி இருக்குது. அதை அடித்தா ரொம்ப நேரம் ஆகும். அது அடிக்கவே கஷ்டங்க. ஆர்மர்லாம் மாட்டியிருக்கோம். வண்டி மட்டும் ஏற்ற முடிஞ்சுதுங்க. ஆனால் வண்டி எவ்வளோ தூரத்தில் இருக்கு. ஸோ அவசரப்பட்டு கீழே குடிச்சிட்டேன். மேலே யாருன்னு சடந்து எனக்கு கீழே சாம்பியாக கணக்கு தெரில. இங்கேயே ரொம்ப தூரம் நிற்க முடியாது அதனால் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவை. ஓகேங்க அடுத்த சேஃப் பிளேஸ் வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் மறுநாள் காலையில் வரைக்கும் இங்கே இருக்க அவ்வளோத்தையும் விற்றுட்டு துப்பாக்கி வச்சோன்னு வாங்க போகிறோங்க. அதாங்க ரொம்ப மெயின். பிங்க்ல சாம்பி இங்கே வந்த கூட சாவடிச்சிட்டாங்க அவங்களே. ஃபியூவல் பத்தாதுங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. யார் நீ தானே? பா மூஞ்ச பார்ப்போம். பார்க்க கோமாளிக்கு கொம்பு வச்சு விட்டமே இருக்குங்க. என்னையா வாடிக்கா 80. இந்த ஃபோட்டோ எடுத்து விற்கட்டா? ஆமாம் என்னாலும் இருக்க முடியல. எத்தனை ரூபா இருக்கு இப்போ? 35 ரூபா கொடுத்து எனக்கு ஒரு பிக்சராச்சும் வாங்கிட்டோம். பிறகு ஏன்டா எனக்கு ஒன்றுமே இல்லை. கட்டானா கூட இல்லை. அதுவும் கீழே வந்துட்டு சும்மா தானே இருக்கு. கோல் இருக்கான்னு பாட்டு வரேன். கோல் இருந்தால் மெயினாக கோல் தான் வாங்கணும். துப்பாக்கி கூட கோல் இருக்கு. கோல் இருக்குங்க. கோல் வாங்க சொன்னால் அங்கே போய் எடுத்து வாங்கிட்டு இருக்கேன். 20 ரூபாய்ச்சு இருக்கா மிச்சம். குண்டு வாங்கிட்டே அப்படி போச்சுங்க. துப்பாக்கி தான் இருவான் தான் அவாதான் வச்சுருக்கா. எனக்கு ஒன்றுமே கிடைக்கும். நீங்கள் நைட்டை நாங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஆகும்போது கன்டினியூ பண்ணேன். ஏன்னா 30 நிமிஷம் தான் அந்த வீடியோ. இல்லாட்டா வேறு வீடியோ தான் போடுவேன். இல்லாட்டா பார்ட் 6 போடுவேன். ஓகேங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க விடிஞ்சிட்டு பார்ட் 6 கன்ஃபார்ம் நான் போட்டு தான் ஆகணும். ஏன் மேலாம் சுடாத ஒன்றும் ஆகாது. ஏன் மேலே சுட்டா போதுமா? வீட்டை வரைக்கும் காலியாக்காத. கெட்சாட்லாம் வைக்க முடியாது இதுக்கு. ஓகேவா? கெட்சாட் வச்சு பார்க்காங்க மேடம். வண்டி எடு விற்க வேறு எதுவும் இல்லைல்ல. வண்டி எடு அவ்வளோ செத்துட்டி போட்டு தக்காளி நிப்பாட்டி எவ்வளவு ஒரே டாக்டர் சாம்பி இருக்குது. நான் தான் அடிப்பேன். நீ போய் அடிக்காத. என்ன ஷோ யார்ண்ணா நீ? சார் நீங்கள் யார் சார் நீங்கள்? ஏதாவது காப்பாற்றி நான் குளிச்சுட்டேன் தெரியாமல் பின்னாடி வருதோ. செத்துட்டேனோ போயிட்டா
பேண்டேஜ் இல்லைடா என்ன காப்பாற்ற. ஸோ நான் செத்துட்டேன். போச்சு போ. ஐயோ பின்னாடி கட்டணாரம் விழுந்துட்டு அதை அப்படியே சேவ் படுத்திருந்தேன். அதுதான் கட்டணா இது நான் அடிக்கேன்டா. செத்துச்சா அப்படி? நான் எங்கே நீங்கள் கட்டணா அவங்க எங்கள் கட்டணா 1/2 கிலோன்னு விட்டுங்க. ட்ராக்ல அங்கே கொடுக்கக்கூடாது. ஒன்லி ஸ்டோர். உன்கிட்ட துட்டு இருக்கலாம். உன்கிட்ட துட்டு இருக்கா? வேணா புல்லட் இங்கே பிஸ்டல் புல்லட் காலியாக போயிடலாம். உயிரோட ஒன்று அழையுது. ஹெல்மெட் போட்டது. நான் அடிச்சிட்டு இருக்கேன். நான் வாடணும். ஒன்றா நாளைக்கு ஸ்டோர் என்ன அன்ஸ்டோர் ஆகிட்டதோ. ஸ்டோர் பண்ணிட்டியா? ஏய் கம்பி ஏறுறாங்கச்சா. வண்டியில் ஏறிக்கொண்டான். என்னங்க இது பக்தி உயிரோடையா? என்ன வரட்டுதோ? ஆமாம் டாக்டர் சாம்பி தானே இதானே? என்ன வரட்டுதா போ. டாக்டர் சாமி அடிச்சு கூட நான் தான் கேட்குறேன். அப்படி எடுக்கட்டா? மணி 3 ஆயிட்டு. மதியம் 3. என்கிட்ட கட்டான பிரச்சனை இல்லை. ஒரு கம்பி கிட்ட அடி. ரொம்ப கிட்ட போகாத. செத்தா இன்னும் அடிக்கணும். ஓகே நான் அந்த டாக்டர் சாம்பியை போய் அடிக்கேன். அவர்கிட்ட வந்து பேண்டேஜ் வச்சு கிடைக்கும். செத்துட்டோ? பேண்டேஜ் எதுவும் கிடச்சிருக்கா? பிக்கப். ஓகே நாளைக்கு காலையில் எடுப்போம். மணி ஆல்ரெடி 3 ஆகிட்டு. ஒரு நிமிஷம் மறுபடியும் நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுதோம். ஏன்னா மணி 3 ஆகிட்டு. நாங்கள் ரொம்ப டக்குன்னு எடுத்துடலாம் பார்த்தோம். ஓகே நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணேன். ஏங்க நாங்கள் மறுபடியும் வண்டி எடுத்துட்டோம். ஏன்னா அங்கே சேஃப் பிளேஸில் புல்லட்டில் இப்போ தான் நகருது. போய் ஒரு வீடியோ ரூட்டில் அடிக்க முடியாதுன்னு அந்த வீட்டில் மணி 7. செத்துக்கிட்டு போயிட்டோன்னா டெம்பிளா? ஓ இது நம்ம கன்ஃபார்ம் ரூட் ஆகிட்டு ஆகணும். கரெக்டாக எதுவுமே பண்ணல. என் சேரில் போய் குறதான் அவசரப்பட்டு. என்ன ஆர்மர் சாம்பியா? வேறு எதுவும் இருக்கா? வேறு சாம்பி இருக்கா? ஆர்மர் இருக்குது. உள்ளே போய் டக்குன்னு பிஸ்டல் இருக்குது. என்கிட்ட கன்று கூட இல்லை. இப்போ உனக்கு ஆமோ வர கொடுக்கணுமா? பிக்கப்டா. நானும் வரேன். வண்டி எடுப்புமா? போறியா? வண்டி எடுப்புமா? வண்டிக்கு போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே நான் வண்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். தெரியும் வண்டியில் ஏறுவா ஃபீடாவா 2 கொடுத்து வா. வண்டிக்கிட்ட சாமி ஸ்பான் ஆகாமல் ஏங்க மறுபடியும் நைட் ஆகிட்டு. ஓகே நான் கன்ஃபார்ம் பார்ட் 6 இன்றைக்கே போட்டுருவேன். பார்ட் 6 மைக்கெல்லாமா போடுவேன். பிரச்சனை. ஓகே யார்கிட்ட வண்டி ஓட்டுட்டா? ஸோ நாங்கள் முதல்ல 30,000 மீட்டர் போயிருக்கோம். வண்டி இருக்கட்டா பின்ன சாமி எதுவும் வந்துடுறேன். நான் ஒன்றும் முடியாது. நான் முதலே சொன்னேன் எதுவும் பண்ணாதான் போகணுன்ட்டு. கேட்டியா? என்கிட்ட பேண்டேஜும் இல்லை. ஒன்று ரிவ்யூ பண்ணேன். அப்புறம் 30,000 மீட்டர் தானே போயிருக்கோம். அதோட போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அதான் 30,000 மீட்டர் கொண்டு வந்து பார்ட் 6ன்னு சொல்லியிருக்கேன்.
ஓகேங்க நான் மறுபடியும் பார்ட் 6 போட்டுருந்தேன் பாய்.